பூஞ்சோலையில் வாடை காற்றும் வாட சந்தம் பாட கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது ஒரே ஒரு பார்வை சொன்னார். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு எங்க இரவு சாப்பிட வரேன் தம்பி. சூப்பரா புட்டை வச்சு அவிச்சமா புட்டு மவிச்சு சுட்ட சுட்ட நண்டு குழம்பும் வச்சு முட்டையும் பொறிச்சு சாப்பிட போறோமே. நாளைக்கு பிறகு நண்பர்களே, முட்டை பொரியல் நண்டு குழம்பு புட்டு செம்ம டேஸ்டியா இருக்கும். அதான் செய்ய போறேன். அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. நண்டு துப்புராக்க போறோம் வாங்க. இரவு நேர சமையல் எங்கட வீட்டு ரெண்டுக்கு. வேறுங்க நண்ட என்ன விடுது? நண்டு. இது நண்டு, அதுக்கு நண்டு. முதல்ல இந்த ரப்பர் பேண்டை வெட்டி எடுப்போம். இது இல்ல, செலக்ட் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வந்து நான் சொல்லிட்டேன் நாட்ட. ஓகே, சின்ன இருக்கு பார்ப்போம். நல்ல நண்டு. ஆகலஞ்சினை இல்லை, வணக்கான ஒரு சினை இருக்கா. இதே மடுப்போம். என்ன விலை? இஞ்சி பாட்ட நான் கழிவு எல்லாத்தையும் இதுக்கு வெட்டி போடுறேன்னு எனக்கு கரலை வேந்துட்டு கதைச்சு யூட்டோட நண்பர்களை இங்க வேறுங்க. காரியமா இருக்கணுமா என்ன? எப்படி வச்சதான் நமக்கு சரி. ஓகே. இது பாருங்க, நீலக்கால் நண்டு. இது எப்படி கத்திரிக்கோளால குத்தினோம்னா வந்துடும் இந்த மாதிரி. இது நீலக்கால் நண்டு. அந்த ஒரு மனுஷன் அடிபட்டு எடுத்துச்சுக்கிட அந்த நீலக்கால் நண்டு எல்லாம். ஆனா எனக்கு இந்த நண்டு தான் கூடுதலா விருப்பம். மற்ற நண்டு, இது ஆண் நண்டு, அது பெண் நண்டு, பொட்டை நண்டுன்னு சொல்லி. நீலக்கால் நண்டு எல்லாம் நாங்க ஊர்ல ஆண் நண்டு. இது நீலக்கால் நண்டு தான் ஆண் நண்டா. ஒரு முறை தண்ணியில நிக்குமா? அந்த வெளிச்சமா தண்ணி தெளிவா இருக்கு. ஊடைக்கு பார்க்க ஆசையா இருக்கு. பிடிக்கிற இல்லையா? விடக்கூடாது, பிடிச்சி சாப்பிட்டுருவோம். இது காலக்காணையில் நல்ல நண்டு. சொல்லிட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன். நண்டு விஷயத்துல நான் காண்டாயிருவேன் தெரியும். இல்ல உடைக்கும் போதே தெரியும் பார்க்க. இங்க பாருங்க, இதுக்கு சின்ன நல்ல மஞ்சள் சின்ன. உங்களுக்கா? உங்களுக்கு வாய் இல்லையா என்ன தம்பி? நல்ல இது அப்படியே போடுவோம். இப்படியே போடுவோம். நல்லா இருக்கு. கறியில எப்படி விளங்க விடாது. சின்ன மேலால் அவிஞ்சிருக்கு, பெருசா வரும். நல்லா இருக்கு. இந்த யூட்டுக்கு வேலை இருக்கானா நண்டு உடைச்சு கொடுக்குற வேலை. எப்படியே போடுவோம். நல்லா இருக்கு மேன். யூட்டு சின்ன உதவி செய்யணும். உப்பு கல்லும் மஞ்சள் எடுத்தாரீங்களா? சின்ன கையாலையும் சின்ன காலாலையும். இருக்கா மண் நண்டுல சரியான மண். இதெல்லாம் எடுத்துட்டாம், இருந்தாலும் படியா கழுவணும். அதுக்குள்ள மண்ணுகள் இருக்கு.
இப்போ எல்லாம் கழுவியாச்சும் ஒரு மஞ்சள் உப்பும் போட்டு கழுவிட்டு அதுக்கு பிறகு வெட்டி எடுப்போமா. கடைசியாக தான் வெட்டணும் வேண்டாம், இல்லாட்டிக்கு அந்த சதையில எல்லாம் வெளியில வந்துடும். கழுவினா என்ன வெட்டி போட்டு கழுவக்கூடாது, சத்தெல்லாம் போயிடும் கழுவி. அதான் உப்பையும் மஞ்சளையும் போட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி விடுவோம். இனி கழுவ தேவையில்லை, பாருங்க அது அப்படியே வெட்டிடுவோம். கையாலையும் உடைக்கலாம், வெட்டினா கொஞ்சம் நீட்டாக வரும், பிஞ்சு தொங்காம. என்ன கத்திரிக்கோள் ஒன்று வேணும், கத்திரிக்கோளும் பென்ஷன் கேட்குது இந்த கத்திரிக்கோள். கிட்டதுலாம் சி எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு மட்டும் வேண்டா தம்பி, ஒரு பாதி தரலாம், மற்ற பாதியை தம்பிக்கு. முழுசா சாப்பிடுவேன் அதான், அதெல்லாம் போய்க்காது, அப்பா கொடுக்க மாட்டானே. ஓகே, இப்ப நண்டு துப்புரா ஆக்கியாச்சு. எங்க களி விடுவோமே நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடண்டு நாங்க புட்டை வைக்கலாம். முதல் புட்டை போடுவோம். இது பாருங்க, புட்டு குழச்சி வச்சுட்டேன். ஏற்கனவே தெரியும் தானே உங்களுக்கு, நிறைய புட்டு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுமெண்டா சொல்லுங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல தாரேன்னா. இங்கே பாருங்க நண்டு துப்புரா ஆக்கியாச்சு. அதுக்கு பிறகு இது புட்டுக்கு தேங்காய் படுத்து வச்சிருக்கிறேன். இங்கே வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி. சரியா, இப்போ முதல் நாங்க புட்டை போடுவோம். நீத்துப்பட்டியில போட்டு அவிய வைப்போமா. இது புளி ஊற வச்சிருக்கிறேன், தேங்காய் பூ. அதுக்கு பிறகு புட்டுமா. வறுத்தமா புட்டுக்கும் நண்டு குழம்பு நல்லா இருக்கும், அவிச்சமா புட்டுக்கும் செமையா இருக்கும். இப்ப இதை வைப்பேன். வச்சுட்டு அதுல புட்டாவியாட்டுக்கும் இதை பிறகு போடலாம். இது இருக்கட்டுக்கும். இப்போ இதுல நண்டு குழம்பு ரெடி பண்ணுவோமா. சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்கிறேன், தேங்காய் எண்ணெய். எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேர்ப்பேன். கொஞ்சம் பொரியட்டும். இதோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். நண்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கு. எங்களை வெங்காயம் வதங்கட்டுக்கும். இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ள இதுல வந்து முட்டை எடுத்திருக்கேன், 3 முட்டை. இதோட பச்சை மிளகாய் கொஞ்சம் குட்டி குட்டியா வெட்டி இருக்கிறேன், சின்ன வெங்காயம், கொஞ்சமா இடிச்ச உள்ளி, வெள்ளைப்பூடு, உப்பு தேவையான அளவுக்கு, கொஞ்சமா தனி மிளகாத்தூள், கட்டத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். கொத்தமல்லியில போடல, கொத்தமல்லியில இல்லையோட வாங்க இல்லை, போட்டா நல்லா இருக்குமே. ஜான நேற்று புதினாயிலேயே தான் ஒரு காட்டு கொடுத்து நிறைய கொடுத்து விட்டுருக்காரு. என்ன இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு
இனி இதை பொரிச்செடுக்க வேண்டியான்னு இருக்கட்டும். குட்டி சட்டியில முட்டை பொரிக்க போறேன். டாடா அடுப்புல கணக்கா இருக்குல்ல பாத்தியா? சூடாட்டு நல்ல நில பொரிப்போம் என்ன. இப்ப வெங்காயம் வதங்கிட்டுது. உள்ளி இடிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சத்தை இப்ப போட்டுட்டு பிறகு ஒரு கொஞ்சம் வச்சிருக்கேன். குழம்பு கொதிச்சு வரைக்குள்ள போடுறதுக்கு. அப்போ கொஞ்சம் நல்ல வாசமா இருக்கு. கலந்துடுவோம். இனி இதோட தக்காளி பழம் ஒரு 2 தக்காளி பழம் மட்டும் வச்சிருக்கேன். இதெல்லாம் வதங்கட்டு. முட்டை பொரிக்க போறேன் நல்லெண்ணெயில. நல்லெண்ணெய் சூடாயிட்டு பொரிப்போம். நல்லெண்ணெய் வாசத்தை பார்த்தீங்களா? பொரியட்டும். இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டு இனி நண்டு சேர்ப்போம். இனி இதோட கொஞ்சமா உப்பு சேர்ப்போம். சேர்த்தாச்சு. இனி கலந்து விடுவோம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நண்டுல இருக்க தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வரும். நண்டுலயே தண்ணி அப்படியே விடும். இது அப்படியே அவிஞ்சு வரும். மூடி விடுவோம். அவியட்டுக்கும் முட்டையை திருப்புவோம். இப்போ எடுப்போம். முட்டை பொரிஞ்சிட்டு பாருங்க. பார்த்தீங்களா? சூப்பரான முட்டை பொரியல். அப்படியே நல்ல வாசமே சும்மா இதுக்கு வேண்டாம் தம்பி. என்ன கவலை இன்றைக்கு மல்லியில இல்லாம போச்சு என்னன்றே. ஆடா தம்பி வாங்க இதையும் ஊற்றி இதே மாதிரி இப்படியே எல்லாத்தையும் பொரிச்சிட்டு காட்டுறேன்னா. இப்போ நண்டு பாபம் பாருங்க நல்லா அவிஞ்சு வருது. தண்ணி வச்சு பார்த்தீங்களா? நான் தண்ணியே சேர்க்க இல்லை. எப்படி அந்த நண்டில் தண்ணி விட்டு அவிஞ்சு வருது பார்த்தீங்களா? இனி இதுக்கு தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இது 2ஆம் பால் 3ஆம் பால். இது 1ஆம் பால். புளி சேர்க்கிறேன். தூள் சேர்க்கிறேன். சோபா சாஸ், கறி பவுடர். இதங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். இதோட கொஞ்சமாக உப்பும் சேர்ப்போம். ஏற்கனவே முதல்ல சேர்த்துருக்கிறேன். திட்டு கலந்து விடுவோம். கொதிச்சு வரட்டும். பாருங்க இந்த சைட்டில் தூள் எல்லாத்தையும் அப்படியே கரைச்சி விடுவோம். நண்டுக்கு பெரிய சட்டி என்றால் தான் சரி. அப்போ தான் அந்த நண்டு விட்டு வீதியாக வடிவா அவியுவேன். சின்ன சட்டி என்றால் சரி வராது. இப்போ குழம்பு கொதிக்க எடுக்குமா? இப்போ புட்டு அவிஞ்சிட்டு இறக்குவோம். சரிங்களா? இப்போ மற்றதையும் வைப்போம். இதில் பாருங்க வெள்ளைப்பூடு இடிச்சதில் ஒரு கொஞ்சம் வச்சிருக்குன்னா அதையும் போட்டுட்டு முருங்கையில் இப்படியே போட்டால் நல்ல வாய்வுகளுக்கு குழம்பு கொதிச்சு கொண்டு வரைக்க உருவியும் போடலாம். இன்னொரு கொஞ்சம் கொதிக்கணும். பார்த்தீங்களா? அப்படியே கொஞ்சம் கொதிக்கட்டுக்கு இங்கால புட்டை மசிச்சு விடுவோம். பார்த்தீங்களா? புட்டு சூப்பராக வந்திருக்கேன். மசிக்க தான் ஒரு அந்த இதயத்தை புளியிற மாதிரி ஒரு கவலை. ஏன் அவ்வளோ வடிவா இருக்கிற முட்டை அப்படியே மசிக்கிறேன். அப்படியே சாப்பிடத்தானே அவட மசிச்சு நல்ல கூரா கோபுரம் மாதிரியே. உங்களுக்கு அப்படி கவலை இல்லையா? கவலை தான். என்ன செய்யற உடைச்சதான் சாப்பிடலாம். எப்படி என்றாலும் புட்டுக்குள்ளையும் அப்படித்தான் நல்ல வடிவா புட்டுக்குள்ள வரும். அதை விட இது ஒரு வித்தியாசமா என்றாலும் புட்டுக்குள்ள புட்டு நல்லா இருக்குமே. 2 நாளைக்கு அவிக்கணும். நான் புட்டுக்குள்ள அவிச்சேன்டா உடனே சூட்டோடையே மசிச்சு விட்டுருவோம்.
இப்போ பாருங்க புட்டெல்லாம் மசிச்சு விட்டாச்சு பாருங்க, பூ போல புட்டு அவிச்சமா புட்டு பார்த்தீங்களா? எப்படி இருக்கு புட்டு ரெடி. இப்போ அதுவும் அவியட்டுக்கும் குழம்பு இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுக்கும். இந்த முருங்கை இலைக்கு பதிலாக சில பேர் வந்து முருங்கை பட்டை இருக்கு, அதுல கூட சின்ன துண்டு போடுவினம், வாய்வுகளுக்கு நல்ல மண்டு. ஊருகளில் உங்களுக்கு இருந்தா நீங்க அது கூட போடலாம். குழம்பு கொதிச்சு கொண்டு வரைக்கும் ஒரு சின்ன துண்டு முருங்கை பட்டை இறால் குழம்புக்கு இதுக்கெல்லாம் போடலாம். என்னட்ட முருங்கை பட்டை இல்லாதால நான் முருங்கை இலை சேர்க்கிறேன். சரியா? இப்போ குழம்பு ரெடி ஆயிட்டு பாருங்க. நல்ல கணக்கா வந்துட்டு இதை விட வத்தக்கூடாது. இதை விட வத்திச்சுன்னா எங்களுக்கு புட்டுக்கு விட்டு சாப்பிடலாம் போயிருக்கு. பார்த்தீங்களா எல்லாமே இப்படி இருந்ததான் சரி. எப்படி இருக்கு? கம கமண்டு வாசம் வருதா? ஓகே, இனி அடுப்படி பாடிட்டு இறக்குவோம். சுவையான நண்டு குழம்பு ரெடி. சரிங்களா? நண்டு குழம்பு ரெடி, அவிச்சமா புட்டு ரெடி, முட்டை பொரியல் ரெடி, எல்லாமே ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். சாப்பிட போறோம். பயந்திரி பிறவன் கத்தின கத்துக்கு புட்டு என்ன தம்பி இது? புட்டு அவிச்சமா புட்டு. இதோட பாத்தீங்கன்னா முட்டை பொரியல். ஆனா மோர் மிளகா பொரியல் இருந்தா வேற லெவல. நான் சாப்பிடுறது நல்லா இருக்கு, சாப்பிட்டு பழகடா. அப்படி நண்டு குழம்பு சும்மா தலைண்டு இப்படி ஊத்தணும். சரிங்களா? இவ்வளோ ஊற்றி குழச்சி சாப்பிட நல்லா இருக்கு நண்பர்களே. இனி உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா. ஓகே நண்பர்களே, நான் சாப்பிட போறேன், எனக்கு பசிக்கிறது. பாருங்க குழம்ப குழச்சி ஒருக்கா சாப்பிட்டா தான் அதுக்கு பிறகு நண்டெல்லாம் சாப்பிடணும். மேடம் தம்பி, அதுக்கு பிறகு முட்டை பொரியல். சூப்பரா இருக்கு. புட்டுக்கும் நண்டு குழம்புக்கும் சொல்லி அவனுமே அடி தூள் செம. நீங்க பாருங்க நண்டு சுடுது. நண்டு மட்டும் சூடாறு இல்லை, மற்றதெல்லாம் சூடாறிட்டு இந்த கோதுக்குள்ள என்ன, அதனால நாங்க விட்டா மாட்டோம். பாருங்க எப்படி எப்படி முட்டை பொரியல். சீனை எனக்கு தான் வந்திருக்கீங்க. வையுங்க இந்த வந்து அப்படி இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? நண்டை இப்படியும் சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு. எப்படி இருக்குண்ணா? அப்படி வரும்பா, நல்லா இருக்கு. பாருங்க நண்டை இப்படி நண்டு சதையம் வச்சுட்டு அப்படியே முட்டை பொரியலையும் எடுத்து அப்படி புட்டோட சேர்த்து சாப்பிடணும். ஆமா, சூப்பர் டேஸ்டா இருக்கு நண்பர்களே. அடிச்சு தூக்கி விடுது, பசிக்குதா? இந்த முட்டை பொரியல் அவன் சாப்பிட்டான் தம்பி, பூண்டு வந்தது பெருசு. இது பாத்தீங்கன்னு சொன்னா செம்மையா இருக்கும். எனக்கு என்ன ஹஸ்பண்டே வார்த்தை வரே இல்லை, அப்படி நல்லா இருக்கும். முட்டை வந்து நல்லெண்ணெயில பொரிச்சு நாங்க தானே, அந்த நல்லெண்ணெய் வாசம் எல்லாம் சேர்ந்து செம்மையா இருக்கு சாப்பிட. எனக்கு அந்த அம்மா முந்தினா பெரிய பிள்ளையார் கேட்க பொரிச்சு தருவா, அந்த வாசம் வருது. நல்லெண்ணெய்
இன்னொரு புட்டு நாங்க மறந்துட்டோம். கத்தரிக்காய் புட்டு பிரட்டல என்னதா இல்ல மீன் புட்டு. ஓ மீன் புட்டும் செய்தாங்க, அது நல்லா இருக்கும். செம்மையா இருக்குன்னு என்னால கலக்க முடியாது, என்ன அப்படி சூப்பரா இருக்க சாப்பிட போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டாடா. புட்டு கொத்து புட்டு 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 புட்டு.